நிறைய நேரம் நம்ம ஒரு வியாதியிலோ ஒரு பிரச்சனையிலோ சிக்கி தவிக்கும் பொழுது, கலங்கி நிற்கும் பொழுது, எல்லாம் முடிந்தது என்ற சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி நம்ம பார்த்து மனம் திரும்பி அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரிக்கும்படி கீழ்ப்படிதலை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அந்த சுக பலன் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் நம்ம கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறோம், எப்படி அந்த வசனத்தோடு நம்ம நடக்கிறோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம விடுதலை ஆகிட்டோம்னா இனி நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வராது, இனி நமக்கு எந்த விதமான தடைகளும் இருக்காது நம்ம நினைக்கக்கூடாது. திருடவும் கொல்லவும் வருகிற நம்மளுடைய எதிரியானவன் நம்ம எப்போ விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு முன்பாக நம்ம தேவ வசனம் என்ற பட்டயம் நமக்குள்ளே இல்லைன்னா நம்மால் ஜெயிக்கவே முடியாது. அப்போது கர்த்தர் ஒரு நன்மையை செய்யும் பொழுது நம்ம அந்த கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து இனி நம்ம கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக, அவர் மீது அன்பு கூறுவர்களாக, அவருடைய கட்டளையை கை கொள்ளுகிறவர்களாக நம்ம மாறும் பொழுது இனி எத்தனை தடை வந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற அவருடைய வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசம் எல்லாவித தடைகளையும் உடைத்து நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஜெயத்தை சுதந்திரிக்கும்படி